I was super tired. My body வந்து ரொம்ப டயர்டாக இருந்தது. நேற்று எக்ஸசைஸ்லேருந்தே என்னால் ரெக்கவர் பண்ண முடியல. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மறுபடியும் இட் வாஸ் லெக் டே. லாட் ஆஃப் இன்சல்ட்ஸ் அண்ட் லாட் ஆஃப் செருப்படி நான் வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு discipline build பண்ணுறதுக்கு. I am a person who will never say excuse. I believe excuse is for losers. இங்கே வந்து அவங்க பீரியட்ஸ் முடிச்சுட்டு போய்க்கலாம்னு சொல்லி நம்ம போவோம். பீரியட்ஸில் நம்ம பிரேக் எடுப்போம். அந்த பிரேக் வந்து அது அப்படியே கண்டினியூ ஆயிரும். டூ ஆர் டை அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல இருக்கேன் நான் இப்போது. ஸோ புதுசு கிடையாது. ஐ ஹவ் ஆல்ரெடி பீன் ப்ராக்டிசிங் தேட். பட் இஃப் யூஆர் அ பிகினர் நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ண வேண்டாம். ஜிம்மில் வந்துட்டு இன்றைக்கி வீடியோஸ் ஃபுல்லாக ஷூட் பண்ண முடியல. பட் ஐ மேட் அ கில்லர் ஒர்க் அவுட், ட்ரஸ்ட் மீ. ஆமாம், பேசிக்கலி நான் ரொம்ப சோம்பேறி. எனக்கு தனியாக வீட்டுக்கு தனியாக சமைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டே 39 ஆஃப் 50 days transformation challenge 39 நாள் இருக்கும் நம்ம இன்னைக்கு. அண்ட் ஆல்சோ 11 days தான் இருக்குது டு கம்ப்ளீட் திஸ் பர்டிகுலர் சேலஞ்ச். அண்ட் ஐம் சூப்பர் எக்ஸைட்டட். நான் ஆல்ரெடி நேற்று எபிசோடில் சொல்லியிருந்தேன், ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ் ஐம் கோயிங் டு பி ஆன் அ சிங்கிள் மீல் பர் டே. அதாவது 23 hours ஆஃப் ஃபாஸ்டிங் அண்ட் 1 hour ஆஃப் ஈட்டிங் அப்படிங்கிற ஒரு விண்டோ நான் ஃபாலோ பண்ண போகிறேன்னு. இட் வாஸ் சூப்பர் டயர்டு. இன்னைக்கு காலிலேருந்து ஐ வாஸ் லைக் என்னால் சுத்தமாக முடியல. அண்ட் எனக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. ஓகே, 23 hours ஃபாஸ்டிங்கில் இருக்கிறது எனக்கு புதுசு கிடையாது. ஐ ஹவ் ஆல்ரெடி பீன் ப்ராக்டிசிங் தேட். பட் இஃப் யூஆர் அ பிகினர் நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ண வேண்டாம். சின்னதாக ஃபாலோ பண்ணுங்கள். எப்படி நீங்கள் வந்து ஃபாஸ்டிங் இது பண்ணலான்னா 16 hours ஆஃப் ஈட்டிங் விண்டோ அண்ட் 8 hours ஆஃப் ஃபாஸ்டிங் விண்டோலேருந்து ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் 12:12 வாங்க. அந்த மாதிரி கம்மி பண்ணிட்டு வாங்க. ரொம்ப நீங்கள் ஒரு ஒரு வேலை ஆனிங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி பர் டே 1 meal அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். லைக் 1 hour ஆஃப் ஈட்டிங் விண்டோ மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஆனால் இன்றைக்கி வந்துட்டு ஐ வாஸ் லைக் திங்கிங் வை ஐ வாஸ் லைக் சூப்பர் டயர்ட். அண்ட் என்னால் ஜிம்மில் வந்துட்டு இன்றைக்கி வீடியோஸ் ஃபுல்லாக ஷூட் பண்ண முடியல. பட் ஐ மேட் அ கில்லர் ஒர்க் அவுட், ட்ரஸ்ட் மீ. அது என்னால் முடிய மாட்டேங்குது இன்றைக்கி, என்னன்னு எனக்கு தெரில. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு இன்றைக்கி, அழுதேன். அட் எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா ஐ காட் மை சம்ஸ். ஸோ எஸ், நான் இது வந்து லாஸ்ட் மந்த்துமே இப்படி நான் ஃபேஸ் பண்ணேன். பட் நான் வந்து நம்ம ஆடியன்ஸ்ட்டு அது எதுவுமே நான் சொல்லலை. பட் அஃப்கோர்ஸ் திஸ் மந்த் ஐ வாண்ட் டு பி டிரான்ஸ்பரண்ட் மோர் இனஃப் பிகாஸ் திஸ் இஸ் ஆல் வாட் வி விமன் வில் பி கோயிங் த்ரூ. த சம்ஸ் வந்து அது வரும்போது நிறைய இது மாறும், மூட் ஸ்விங்ஸ் வரும், நமக்கு கிரேவிங்ஸ் இருக்கும், ஒர்க் அவுட் பண்ண கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு அட் அ டைமில் வந்துட்டு அது அப்படி நடக்கும். ஓகே, ஸோ எஸ் அஃப்கோர்ஸ். ஸோ ஐ வாண்ட் டு ஷேர் த டே அபவுட் வித் யூ. ஆல்சோ நான் கேட்டிருந்தேன் யாரெல்லாம் என் கூட சேர்ந்து இந்த ஃபிட்னஸ் ஜர்னியில் ட்ராவல் பண்ணிட்டுருக்கீங்கன்னு, அவங்களோட ரிசல்ட் ப்ரோக்ரஸ் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு, அது போக உங்களுக்கு என்ன டவுட் இந்த ஃபிட்னஸ் ஜர்னிக்குள்ளே வர முடியாமல் இருக்கிறது என்னவாக இருந்தாலுமே அது என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா அதுக்கான Q&A நான் வீடியோட கடைசியில் கொடுத்துருப்பேன். ஸோ மறக்காம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஆல்சோ இன்னைக்கு Q&A என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஃபட்டாஃபட்டா என்னோட டே எப்படி இருந்துச்சுங்கிறத பார்த்துடலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இன்றைக்கி ஜிம்மில் என்னால் ஒரு சிங்கிள் வீடியோ கூட ஷூட் பண்ண முடியல பிகாஸ் ஐ வாஸ் சூப்பர் டயர்ட். மை பாடி வந்து ரொம்ப டயர்டாக இருந்தது. நேற்று எக்ஸசைஸ்லேருந்தே என்னால் ரெக்கவர் பண்ண முடியல. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மறுபடியும் இட் வாஸ் லெக் டே. இன்றைக்கி ஜிம்மில் என்னால் ஒரு சிங்கிள் வீடியோ கூட ஷூட் பண்ண முடியல பிகாஸ் ஐ வாஸ் சூப்பர் டயர்ட். மை பாடி வந்து ரொம்ப டயர்டாக இருந்தது. நேற்று எக்ஸசைஸ்லேருந்தே என்னால் ரெக்கவர் பண்ண முடியல. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மறுபடியும் இட் வாஸ் லெக் டே. அண்ட் சூப்பர் டயர்டாக இருக்குது. அண்ட் மோரோவர் வந்து ஐ எம் ஃபோக்கஸிங் மோர் ஆன் ஒர்க் அவுட் தேன் ஆன் ஷூட்டிங் த வீடியோ. ஸோ ஜிம்மும் வந்து ரொம்ப இன்றைக்கி ரஷ்ஷாக இருந்துச்சு பிகாஸ் தே வாஸ் டேக்கிங் சம் அதர் டெஸ்டிமினல் வீடியோ ஷூட்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்ததாங்க. ஸோ எஸ், ஐ வாஸ் நாட் ஏபிள் டு டேக் சம் எனி வீடியோஸ். ஆஸ் யூஷுவல் ஜிம்முக்கு வந்து உடனே ப்ரோட்டீன் ஷேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன். பட் நம்ம வந்து சிங்கிள் மீலில் இருக்கிறோம் இல்லையா, இன்னையிலேருந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் பழைய ஞாபகத்தில் வந்து ப்ரோட்டீன் ஷேக் பண்ணலான்ட்டு வந்துட்டேன். பட் we're not going to have the protein shake. 3 o'clock வந்து என்னோடய ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணலான்ட்டு இருக்கேன். 3 to 4 இல்லை 4 to 5 என்னால் இருக்க முடிஞ்சதுன்னா 4 o'clock வரைக்குமே இருந்துட்டு 4 to 5 அந்த 4 o'clockலேருந்து 5 o'clock வந்து இது பண்ணலான்ட்டு இருக்கேன். பாடி ரொம்ப டயர்டாக இருக்குது. இன்றைக்கி என்னால் சமைக்க முடியுமான்னு தெரில. ஸோ ஃபஸ்ட்டு போய் குளிச்சிடலான்னு சொல்லிட்டு தலைக்கு எண்ணெய் வச்சுட்ருக்கிறேன். அண்ட் எஸ், I'm not sure if I'm gonna cook today, but I'm gonna take single meal. So yes. So first drink வந்து ஒரு detoxifying drink ஓட ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு I'm chopping beetroots today. beetroot drink எடுக்கிறேன் இன்னைக்கு. அண்ட் நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு, ஸ்டிர் பண்ணிவிட்டு I'm taking beetroot juice. 4:40 வரைக்கும் என்னால் இன்றைக்கி தாக்கு பிடிக்க முடிஞ்சது, which is a great thing. And yes, beetroot juice with apples எடுத்துக்கிட்டேன் நான் இன்றைக்கி. ஆப்பிளையும் இது கூட சேர்த்துருக்கலாம், பட் எனக்கு அது தனியாக சாப்பிட தான் பிடிக்கும். அண்ட் மோரோவர் இன்றைக்கி எனக்கு லன்ச் குக் பண்ணவே முடியல சுத்தமாக. ஸோ கிரில் சிக்கன் வெளியே ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ ப்ரோட்டீனுக்காக சிக்கன் அண்ட் ஃபைபருக்காக ரா கேப்சிகம் எடுத்துக்கிட்டேன். அண்ட் வித் சிங்கிள் சப்பாத்தி
another one protein shake and a little bit of strawberries. So it is my balanced meal. என்னோட கேலரிஸ் குள்ள சிங்கிள் மீல் பர் டே பை 5:30 pm குள்ள என்னோட சப்ளிமெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே எடுத்துட்டு நான் ரெடி ஆயிட்டேன். ஸோ எஸ் தட் வாஸ் மை டே. Q&Aக்கு போகலாம். கீர்த்து மேம் சொல்லியிருக்காங்க, ஹாய் மேம் கீர்த்தனா, யூ ஆன்சர் மை கொஷின், தேங்க்யூ சொல்லியிருக்காங்க, யூ வெல்கம். தமிழினி மேம் சொல்லியிருக்காங்க, கேன் வி கெட் வெஜ்ஜி பாஸ்தா ரெசிபி ப்ளீஸ், நெக்ஸ்ட் டைம் வென் யூ ப்ரிப்பேர் ப்ளீஸ் ஷூட் தட் அண்ட் ஷேர் இட் வித் அஸ்மா. ஹாய் மேம், நான் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்துட்டு பாஸ்தாவோட ரெசிபி வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இஃப் யூ வாண்ட் ஐ வில் பேஸ்ட் த லிங்க் இன் த டிஸ்கிரிப்ஷன், யூ கேன் செக் தட் ஆஸ் வெல். நீங்கள் அந்த பாஸ்டாவில் வந்து நம்ம நார்மலி மைதா ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம பன்னீரை வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணினாலுமே வந்துட்டு யூ வில் கெட் தட் பேஸ். சரிங்களா? அது கூட நீங்கள் வந்து லோ ஃபேட் மில்க், சீஸ் இதெல்லாம் போட்டு பண்ணிக்கலாம். அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நான் அதில் சிக்கன் போட்டிருப்பேன், பட் அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி வெஜ்ஜீஸ் எல்லாம் போட்டு தாராளமாக உங்கள் கேலரிஸ்குள்ளே இருக்கிற பாஸ்தா பண்ணலாம். பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் நான்சென்ஸ் சேனல், nice channel. Hi, your story is inspiring. Want to know if it is okay to be in 1500 calories per day for prolonged periods such as 1 or 2 years? Thanks. Okay, நீங்கள் வந்து prolonged period அப்படின்னு இதாக சொல்லியிருக்கிறீங்க, பட் 1 or 2 yearsன்னு சொல்லியிருக்கீங்க. பட் I wanted to know your height, I wanted to know your weight, your age. ஆல்சோ நீங்கள் வந்து வெயிட் லாஸில் இருக்கிறீங்களா இல்லை வெயிட் கெயினில் இருக்கிறீங்களா? அப்புறம் ஃபோர்த் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1500 கேலரிஸ் நீங்கள் எடுத்து நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்குதா அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். ஒருவேளை நீங்கள் வந்துட்டு வெயிட் லாஸில் இருக்கிறீங்கன்னா 1500 நீங்கள் 1 or 2 years எடுத்து நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சதா, வெயிட் லாஸ் ஆச்சா, அதுங்கிறது எனக்கு தெரியணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சால் தான் எனக்கு வந்து இது நீங்கள் இப்படி பண்ணலாம் இல்லை மாற்றுங்க இப்படின்லாம் எனக்கு சொல்ல முடியும். ஸோ ஐ ரியலி வாண்ட் டு நோ த ஹிஸ்ட்ரி. தேங்க்யூ ஃபார் பீங் ஹியர். ஐ திங்க் த ஃபர்ஸ்ட் டைம் யூ ஆர் பீங் கமெண்டிங் மீ. நெக்ஸ்ட் கொஷின் அப்துல் கேமர் கேட்டிருக்காங்க, மில்லட்ஸ் எப்படி இன்க்ளூட் பண்ணுறது டயட்டில்? ஐ குட் நாட் சி யூ டேக்கிங் மில்லட்ஸ். ஆமாம், பேசிக்கலி நான் ரொம்ப சோம்பேறி. எனக்கு தனியாக வீட்டுக்கு தனியாக சமைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் வந்துட்டு ஒயிட் ரைஸே எடுத்துப்பேன். மொருவர் எனக்கு ஒயிட் ரைஸ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு கொஞ்சோண்டு 150-250 கிராம் சாப்பிட்றோம், அது நமக்கு பிடிச்சதாகவே சாப்பிட்லாமே வந்து அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒயிட் ரைஸ் மோஸ்ட்லி எடுத்துப்பேன். மில்லட்ஸ் வந்து நம்ம இந்த 39 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 2 to 3 டைம்ஸ் தான் நான் வந்து 4 டைம்ஸ் வந்து மில்லட்ஸ் எடுத்துருக்கிறேன். அவ்வளோதான் நான் மில்லட்ஸ் எடுத்திருப்பேன். டைம் இருக்கும்போது அப்படி எனக்கு தனியாக சமைப்பேன். இல்லைன்னா எனக்கு இவ்வளோ நேரம் சமைக்கிறதுக்கு ஐம் ரியலி நான் இவ்வளோ தூரம் கொண்டு போகிறதே ஒரு பெரிய விஷயமா ஐ எம் டூயிங் இட். பட் ஸ்டில் தென் ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் பண்ணுங்கள், ரிசல்ட் வர வரைக்கும் ஐம் ஹாப்பி வித் தட்டுங்க. மில்லட்ஸ் வந்துட்டு நீங்கள் நார்மலி ரைஸுக்கு பதிலாக நீங்கள் மில்லட்ஸ் வந்து ஆல்டர்னேட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். ரைஸுக்கு பதிலாக யூ கேன் டேக் இட். ஓகேங்களா? மத்தியானம் லஞ்சுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் காமிலா, பீரியட்ஸ் டைமில் எல்லாம் ஒர்க் அவுட் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஆஸ் யூஷுவல் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுவீங்களா? அப்போ டயட்டில் எப்படி எடுத்துப்பீங்க? ஓகே, தேங்க்யூ ஃபார் பீங் ஹியர். நான் வந்துட்டு பீரியட்ஸ் டைமில் யூனோ ஐ எம் அ பர்சன் ஹூ வில் நெவர் சே எக்ஸ்கியூஸ். நான் எக்ஸ்கியூஸே சொல்ல மாட்டேன். ஐ பிலீவ் எக்ஸ்கியூஸ் இஸ் ஃபார் லூசர்ஸ். சரிங்களா? நான் வந்து டூ ஆர் டை அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் இருக்கேன் நான் இப்போது. ஸோ பீரியட்ஸ் ஆகட்டும், சங்கடம் ஆகட்டும், கஷ்டம் ஆகட்டும், என்ன வேலையாகட்டும், ஒரு வேலை ரொம்ப முடியல, காலையில் அட்மிட் ஆகிருந்தாலுமே ஈவினிங் வந்து நான் ஜிம் மறுபடியும் போயிடுவேன். என்னால் எணிச்சு பெட்டில் உட்காந்து நடக்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருந்தேன்னா நான் ஜிம் போயிடுவேன். அப்படி தான் நான் இருப்பேன். அந்த மாதிரி நான் ஃபஸ்ட்லேருந்தே நான் அந்த டிசிப்ளின் கொண்டு வந்துட்டேன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக. ஸோ எனக்கு அந்த பீரியட்ஸ் வந்து ஒரு எக்ஸ்கியூஸாக இருக்காது. இப்போ இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி இதில் சொல்லியிருப்பேன், மார்னிங் வந்து என்னால் ஒர்க் அவுட் பண்ணவே முடியல. பட் ஐ டோன்ட் நோ தட் மை பீரியட்ஸ் இஸ் கம்மிங் பிகாஸ் ஐ வில் நாட் கீப் அ ட்ராக் ஆன் ஓவர் மை பீரியட்ஸ் டேட்ஸ் எல்லாம் அதெல்லாம் நான் வச்சுக்க மாட்டேன் கேலண்டரில். பட் ஸ்டில் தென் 28 days ஒன்ஸ் கரெக்டாக ஆயிரும். சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து ஐ ரியலி டிட் நாட் நோ மை பீரியட்ஸ் இஸ் கம்மிங். பட் ஸ்டில் தென் ஐ வாஸ் லைக் ஒர்க்கிங் ரியலி ஹார்ட். ஏனே என்னால் பண்ண முடியலன்னு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒர்க் அவுட் பண்ணேன்னா பார்த்துங்களேன். எப்போவுமே 3 hours ஒர்க் அவுட் பண்ணுவேன். இன்றைக்கி 3 hours 15 minutes ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ இட்ஸ் லைக் தட். எனக்கு வந்து முடியலனாலுமே ஐ வில் கிவ் மை பெஸ்ட். பட் நீங்கள் அப்படி பண்ணுங்க அப்படின்னு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் மை பர்பஸ் இஸ் சீரியஸ் பர்பஸ். லாட் ஆஃப் இன்சல்ட்ஸ் அண்ட் லாட் ஆஃப் செருப்படி நான் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு
டிசிப்ளின் பில்டு பண்ணுறதுக்கு. ஸோ என்னோட மோட்டிவ் வேறு. உங்களால் கண்டிப்பாக முடியலன்னா நீங்கள் வந்து அந்த பீரியட்ஸ் ஃபஸ்ட் டே மட்டும் நீங்கள் பிரேக் எடுத்துக்கங்க. செகண்ட் டே தாராளமாக போயிருங்க, இல்லை அட்லீஸ்ட் தேர்ட் டே தாராளமாக நீங்கள் போயிருங்க. ஜிம், கோ ஹிட் த ஜிம், டூ எனி ஒர்க் அவுட், ஜஸ்ட் ஷோ அப், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஜஸ்ட் ஷோ அப். யூஆர் நாட் டூயிங் இட் ஃபார் 10 minutes or 15 minutes, தட்ஸ் ஓகே. பட் ஏன் அது அப்படி சொல்கிறேன்னா, ஃபார் யூ நாட் டு பிரேக் தட் டிசிப்ளின். நீங்கள் வந்து அவன் பீரியட்ஸ் முடிச்சுட்டு போய்க்கலாம்னு சொல்லி நம்ம போவோம், பீரியட்ஸில் நம்ம பிரேக் எடுப்போம், அந்த பிரேக் வந்து அது அப்படியே கண்டினியூ ஆயிரும், அப்படியே நம்ம ஜேர்னியை விட்டுருவோம். ஸோ இதெல்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட் ஷோ அப். உங்களுக்கு என்ன ஒர்க் அவுட் பண்ண முடியுதோ அந்த ஒர்க் அவுட் பண்ணுங்கள். பட் பீரியட்ஸ் ஒரு சாக்காக வச்சுட்டு நம்ம வந்து எக்ஸசைஸை ஸ்டாப் பண்ண வேண்டாம். டூ எனிதிங். உங்களால் என்ன பண்ண முடியும், ஆப்ஸ் பண்ண முடியாட்டியும் பரவாயில்ல, உங்களால் வெயிட் லிஃப்ட் பண்ண முடியுதுன்னா ஆர்ம்ஸ்க்கு பண்ணுங்கள், இல்லை ஷோல்டருக்கு பண்ணுங்கள், இல்லை நார்மலி ஒரு சைக்கிளிங் முடிஞ்சதுன்னா சைக்கிளிங் பண்ணுங்கள். அந்த மாதிரி எதுனாலுமே நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின், Radha Prasad. Ma'am, at what age you started reducing weight and started workout? Is it needed for women aged 50 to go for workout, or simple walking and diet is enough to reduce weight? இல்லைங்க, நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்துட்டு ஜிம்முக்கு போகலாம், ஒர்க் அவுட் பண்ணலாம், வெயிட் லிஃப்டிங் இப்போவுமே நீங்கள் பண்ணலாம் தாராளமாக. ஏஜ் 50 தான் நமக்கு வந்து இன்னுமே நம்ம போன்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு ஸ்ட்ரென்தன் ஆகணும், மசில்ஸ் வந்து நம்ம இந்த பர்டிகுலர் ஏஜ் தான் ஜிம்முக்குள்ளே போகிறது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அதெல்லாம் வந்து ஒரு மித்து. ஆனால் நீங்கள் இப்போ ஃபாரினர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ஹேபிட்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வராங்கன்னு பாருங்கள். நிறைய பேர் ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்க 50-60 வயசுலேயும். ஓகேங்களா? தட் இஸ் பிகாஸ் தே ஆர் டூயிங் த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். அதுக்கு அவங்களுக்கு அதெல்லாம் இதை பற்றியான நிறைய நாலேஜ் இருக்குது. ஸோ நானுமே வந்துட்டு அதுதான் சொல்கிறேன், நீங்கள் 50 ஏஜ்னாலுமே கவலைப்படாதீங்க. 1 kg தூக்க முடியுதா இந்த மாதம் 1 kg வச்சு நீங்கள் உங்களால் நார்மல் வெயிட் நீங்கள் லிஃப்ட் பண்ணுறீங்களா, நெக்ஸ்ட் மந்த் 2.5 kg டம்பிள் எடுப்பீங்க நீங்கள். அதுக்கு ஒரு 2 months கழிச்சு அது நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுமே 4 kg ஒரு டம்பிள் எடுப்பீங்க. 4 kg இந்த ஆமில், 4 kg இந்த ஆமில், 8 kg. ஸோ தட் இஸ் ஹவ் யூ வில் பில்ட் ஸ்ட்ரென்த். ஸோ நீங்கள் வந்து ஏஜ் வந்து இது பார்க்காதீங்க. when I started this journey, I was literally like 33 இருக்கும்போது நான் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த ஜேர்னி. அண்ட் எஸ், இப்போ வரைக்குமே ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் எஸ், ஐம் என்ஜாயிங் இட். ஒர்க் அவுட் பண்ணுறதுனால நிறையவே ஆன்டி ஏஜிங் ஓட இது வந்து ரிங்கிள்ஸ் ஃப்ரீ ஆகும், உங்களுக்கு க்ளோ ஆகும், உங்கள் ஸ்கின்னு ஸ்ட்ரென்தன் ஆகும், கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஆகும், யூல் ஃபீல் பீஸ். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். நெக்ஸ்ட், ஓகே, இன்னும் கொஷின்ஸ் இருக்குது, அது நம்ம கண்டிப்பாக நாளைக்கு பார்க்கலாம். சாரி, நான் ரொம்ப ஆக்சுவலி டயர்டாக இருக்கேன். இன்றைக்கி இந்த செஷன் பண்ணும்போது இப்போ டைம் பார்த்திங்கன்னா 7:30. இப்போ நான் இது எப்படி அப்லோட் பண்ணுவேன்னு கூட எனக்கு தெரில. பட் ஸ்டில் தென் ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் அப், ஐ வாண்ட் டு டூ இட். அதனால தான் நல்லா ஒரு தூக்கம் போட்டு எழுந்துட்டு ஐ எம் டாக்கிங் டு யூ அண்ட் ஆல்சோ ரெக்கார்டிங். எஸ், see you soon in tomorrow's episode. ஏதாவது வகையில் உங்களுக்கு வந்து இந்த எபிசோட் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டன் தட்டி விடுங்க. அண்ட் மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். see you soon in tomorrow's episode. Saju here.